அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நிதிஷ் முரளிமோகன். திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு விஜய் அவர்கள் 23ஆம் தேதி வேலூருக்கு வருகை கொடுத்திருந்தாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல பொதுமக்கள் யாராவது கலந்துகிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. கட்சி நிர்வாகிகள் இவங்க எல்லாம் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அந்த கூட்டத்துல வெறும் 5000 பேரும் என்னவோ தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அந்த ஸ்பீச்சை இப்பதான் நான் ரீசெண்டா கேட்டேன். அந்த ஸ்பீச்ல எல்லாமே நான் கேட்டேன். கேட்டதுல ஒரு சிலதெல்லாம் முரண்பாடுகள் இருந்துச்சு. இதுல மக்கள் ரீதியா முரண்பாடுகள் இருந்துச்சு. என்ன முரண்பாடுகள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அதுல கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த காளமாட்டு கதை ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அதான் தமிழ்நாடு மக்கள்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு சின்ன பையன் வந்தான், அது பாக்கெட் புல்லு கட்டை எடுத்து கொடுத்தான், அது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் என்ன கருத்து பதிவு பண்றாருன்னா, அந்த கதையை சொல்லிட்டு ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அந்த நேரத்துக்கு அவன் யோசிச்சு பண்றான்றதுதான் விஷயமே தவிர வயசு அனுபவம் இதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கரூர் விஷயத்துல உங்களுக்கு அனுபவம் இருந்திருந்தா நீங்க இப்படி ஓடி போய் ஒளிஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த அனுபவம் இல்லாத ஒரே காரணத்தினாலதான் நீங்க போய் ஓடி ஒளிஞ்சிங்க. இப்ப நீங்களும் அந்த மாடு கதை சொன்னீங்க, அதுக்கு பசிக்கும்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு அனுபவம் இல்லாம உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மாட்டுக்கு பசிக்கும், இந்த மாட்டு தலையாட்டினா அதுக்கு தூக்கம் வருதுன்னு அர்த்தம், இல்ல அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் அப்படின்றது எப்படி தெரியும்? அது கூட ஒன்றி பயணிச்சாதான் நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, அதுக்கு என்ன மாதிரி பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அந்த அனுபவம் இருந்தாதான் தெரியும். அனுபவம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அனுபவம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நீங்களே எடுத்துக்கல ஒரு உதாரணமா, நீங்க இவ்வளவு பெரிய திரைப்பட நடிகரா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அனுபவம் தான் உங்களை கூட்டிட்டு இவ்வளவு பெரிய உயரத்துல நிறுத்தி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ஜனநாயகன்ற ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்துடைய டைரக்டர் எத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்த டைரக்டர் எடுக்கிறீங்க. ஏன் அனுபவம் இல்லாத ஏதோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு எடுக்கிறது ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த வேலையோட தரத்தை முடிவு பண்ணும். அது மாதிரிதான் முதலமைச்சர் பதவின்றதும். சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி முடிவு எடுக்கிறது கிடையாது. முதலமைச்சர் பதவின்றது மக்களோட ஒன்றி பயணிச்சிருக்கணும். பயணிச்சிருந்தாதான் மக்களுடைய வழி தெரியும். பசியோட இருந்தவனுக்கு தான் பசியோட வழி தெரியும். கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிருந்தாதான் அந்த கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல டிக்கெட் கூட எடுக்க காசு இல்லாம வித்தவுட்ல போயிருந்தாதான் அந்த காசு என்ன வருமே அப்படின்றது தெரியும். அந்த கூட்டத்துல நெருக்கி நின்னு அப்படியே தண்ணி, வேர்வை தண்ணி வெத்த பசியில யூரின் கூட போக முடியாம நின்றுட்டு போனவனுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். சும்மா யதார்த்தத்துக்கு ஏத்த மாதிரி கதை சொல்றது யார் வேணா சொல்லலாம். ஆனா ரியாலிட்டியா பார்க்கும்போது இது ஒத்து வராத நடைமுறைக்கு. விஜய்க்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, விஜய் மட்டும் இவங்க எல்லாரும் இப்படி பண்றாங்க, இப்படி எல்லாம் அதாவது இப்போ ரீசெண்டா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எடுத்துக்குமே, கரூர் பிரச்சனைல ஆரம்பிச்சு சேலத்துல வந்தாரு, அங்க ஒரு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி ஒரு படம் ரிலீஸ்ல ஒரு பிரச்சனையாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா டைவர்ஸ் பிரச்சனையாச்சு. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இவங்க எல்லாரும் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு மட்டும் இவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க, இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க, ஏன் எல்லாரும் விஜயை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு டாபிக் எடுத்து பேசுறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இங்க அரசியல்ல இருக்கக்கூடிய யாருக்குமே அழுத்தம் இல்லாம பிரஷர் இல்லாம இல்ல. அந்த முதலமைச்சர் சீட்ல உட்காரணும்னா இந்த அழுத்தத்தையும் அந்த பிரஷரையும் கடந்துதான் உட்காரணும். சும்மா தூக்கிட்டு எடுத்து வச்சிட மாட்டாங்க. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தனாலதான் இந்த எல்லா பிரச்சனையும் சிங்கிளா நின்று ஹேண்டில் பண்ண முடியும். சும்மா எதரத்துக்கு முடிவு எடுக்கிறதுனால இந்த பிரச்சனை எதையும் டீல் பண்ண முடியாது. எல்லாமே பெரிய மலை பிரச்சனை மாதிரி வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க அதிமுக கட்சி எடுத்துங்க. அதிமுக கட்சியில இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் ஒன்னா ரெண்டா அவர் எதிர்த்து மட்டுமே 3 கட்சிகள் தனியா உருவாயிருக்கு. ஆனா இது எல்லாமே நடந்தும் மனுஷங்க சிங்கமா நின்றுட்டு இருக்காரு. ஏன் எப்படி நிக்கிறாரு, எதனால் நிக்கிறாரு? அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கு. அவருக்கு தேர்தல் களம்னா என்னன்னு தெரியும், மக்கள்னா என்னன்னு தெரியும். அவங்க மக்களோட ஒன்றி பயணிச்சிருக்காரு. அனுபவம் இருக்கிறனால மட்டும்தான் அரசியல்ல நிலைத்து நிற்க முடியுமே தவிர யதார்த்தத்துக்கு முடிவெடுக்கிறதுனால அரசியல்ல ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட முழுசா நிக்க முடியாது. நன்றி.